யாயாவின் ஜெபம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பாட்டி மனமுடைந்து சொல்கிறார்கள், என் பேர குழந்தைகள் தேவனிடமிருந்து ரொம்ப தூரமாக போயிருக்காங்க. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சில நேரங்களில் அழுது கொண்டே தூங்குகிறேன். இன்னும் என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை. அதற்கு சகோதரி நான்சி சொல்கிறார்கள், எதை செய்தாலும் ஜெபத்தை மட்டும் நிறுத்தாதீர்கள். ஒரு வகையில் பார்த்தால் ஜெபித்த என் அப்பாவுடைய பாட்டியின் ஜெபங்களின் பலனாக தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார்கள். சகோதரி நான்சி அவர்களின் அப்பாவுடைய பாட்டியின் பெயர் யாயா. அவர்கள் கிரேக்க நாட்டிலிருந்து வந்தவர்கள். நான்சி அவர்களை நேரில் சந்தித்ததே இல்லை. ஆனாலும் அவர்கள் ஒரு ஜெபம் செய்யும் பெண். அவர்களுடைய அப்பாவின் உறவினர் ஒருவர் சொன்னார்களாம், இரவு தூங்கும் நேரத்தில் யாயா முழங்காலிட்டு ஜெபித்துக் கொண்டே இருப்பதை பல முறை பார்த்திருக்கிறேன் என்று. அவர்கள் அவர்களின் பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகளின் ரட்சிப்புக்காகவும் ஜெபித்தார்களாம். சில வேளை காலையில் எழும்பும் போதும் கூட அவர்கள் இன்னும் முழங்காலிட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் இரவு முழுவதும் ஜெபித்திருப்பார்கள். 1950 நான்சியின் அப்பாவின் வாழ்க்கையில் நடந்த அதிரடியான மனமாற்றம் யாயாவின் ஜெபங்களுக்கு வந்த பதிலாகவே அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிறதற்கான பதில் எப்போது வரும், எப்படி வரும் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். நீங்கள் இன்று ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் நாளை தலைமுறைகளை ஆசிர்வதிக்க கூடும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்கள் குடும்பத்தினருக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் பேர குழந்தைகளுக்காக ஜெபிக்கும் விசுவாசமான இருதயத்தை எங்களுக்கு தாரும். பதில் தாமதமானாலும் நாங்கள் ஜெபத்தை நிறுத்தாமல் இருக்க உதவி செய்யும். எங்கள் ஜெபங்கள் வீணாகவில்லை. உமது சரியான நேரத்தில் அதற்கு நீர் பதில் தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் தலைமுறைகள் உம்மை அறிந்து உம்மில் நிலைத்திருக்கவும் உதவும். எங்களை ஜெபத்தில் நிலைத்திருப்பவர்களாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 10 செப்டம்பர் 2024 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.